Dear students, good morning. நம்ம வந்து rational numbers பார்த்துட்டு இருக்கோம். போன கிளாஸ்ல நம்ம வந்து ascending order, descending order அந்த சம்மோட முடிச்சோம். 7 வரிசை, இறங்கு வரிசை அந்த கணக்கோட நம்ம முடிச்சோம். இதுவரைக்கும் நடக்குறத கண்டிப்பா நீங்க திருப்பி பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இப்போ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1 பயிற்சி 1.1ல் உள்ள சில கணக்குகளை நம்ம பார்க்கணும். அதில் முதல் 5 கணக்குகள் நீ எளிதாக நீயே செய்து விடலாம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அப்புறம் நம்பர் லைனில் பாயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ளது நீ ஈஸியாக பண்ணிடலாம். அதில் எந்த டவுட் இருந்தாலும் நீ சார்கிட்ட கேட்கலாம். இப்போ 6வது சம்லேருந்து சில சம்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். எத்தனை சம் முடியுதோ அத்தனை சம் நம்ம பார்க்கலாம். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கிளாஸ் நம்ம தமிழில் எழுதியிருக்கிறோம். ஆனால் சார் எனக்கு இங்கிலீஷில் அதை ரீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பின்வரும் விகிதமுறு எண்ணில் தசம வடிவத்தை எழுதணும். தசம வடிவத்தை எழுதணும். ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். ரைட் தி டெசிமல் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். இதில் மொத்தம் 5 சம் கொடுத்துருக்காங்க. 1வது சமம் 3வது சமம் சாதாரண டிவிஷன் மெத்தட் படி என்ன பண்ணணும் போடணும். சாதாரண டிவிஷன் எப்படி போடுவோம்? அந்த டிவிஷன் வகுத்தல் முறையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் போடணும். ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஈவில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் பண்ணிட்டு அதோட விட்டுடலாம். நிறைய பணம் தேவை, போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய பணம் தேவை, ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் பண்ணிட்டு முடிச்சிடலாம். அதோட சாதாரண வகுத்தல் முறை டிவிஷன் மெத்தட். இது வந்து நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ஸில் இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த மெத்தட் படி இந்த இதெல்லாம் பண்ணணும். இப்போ பாருங்கள், டெசிமல் ஃபார்மில் இதை மாறும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு சம், அதாவது புக்கில் 6th சம் இது. 6th சம்மில் ஃபஸ்ட் ஒன் 13/4. 13/4 ஒன்றுன்னு நம்ம இருக்கிறதால ஒன்றுனே போட்டுருவோம். ஆனால் புக்கில் 6th சம் அப்படிங்க வச்சு. சரி, இப்போது 13/4 நான் சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரை 10 மாற்ற முடியும்னா மாற்றணும். 10 மாற்ற முடியாத பட்சத்தில் அதுக்கு அடுத்த 100 மாற்றணும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 25 என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணி. நியூமரேட்டர் 13 × 25. 13 × 25 எவ்வளவு? 325. சைடில் மல்டிப்ளை பண்ணி பார்த்துப்போம். 25, 13, 5, 1, அப்புறம் 7, அப்புறம் 5, அப்புறம் 2, 5, 2, 3. சைடில் மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம். கீழே வந்து by 100. 4 × 25 100. ஸோ இப்போ இதை நமக்கு ஈஸியாக டெசிமல் நம்பராக மாற்ற முடியும். 3.25. ஸோ 3.25 தான் இந்த ரேஷனல் நம்பருடைய டெசிமல் ஃபார்ம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் 2/5, அதாவது மிக்சர் ஃப்ராக்ஷன், கலப்பெண் வடிவத்தில் இருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம எப்படி மாற்றணும்? பின்ன வடிவத்தில் முதலாவது மாற்றணும். மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 5 5, 5 + 2 7, 7/5. ஸோ இப்போ இதை 10 மாற்ற நம்மளால முடியும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியாக 10 ஆகிடும். ஸோ 2/2. ஸோ நியூமரேட்டர் 14, டினாமினேட்டர் 10. ஸோ இப்போ 14/10. இதை எப்படி டெசிமல் ஃபார்ம் எழுதலாம்? 1.4. 1.4. தென் இதுலேயே தேர்ட் ஒன், ஃபஸ்ட்டில் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? -3 1/2. இதுவும் மிக்சர் ஃப்ராக்ஷன் தான், கலப்பெண் தான். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. -6, ஸோ -7/2. -7/2. ஸோ இப்போ இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? 10 மாற்ற முடியும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ நியூமரேட்டர் வந்து -35, டினாமினேட்டர் 10. ஸோ -3.5. ஆனால் ஸோ இப்படி நம்ம கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பரை நம்மளால் டெசிமல் நம்பராக டெசிமல் ஃபார்மில்
நம்மளால் மாற்றி எழுத முடியும். இது யாருன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் சார் சில சம் சொல்லி கொடுத்தேன். எக்ஸசைஸ் சம் இருக்குது. இதில் உள்ள மீதி 2 சமையும் சாதாரண வகுத்தல் முறைப்படி என்ன செய்யணும் ஈவு அதான் கோஷியன் அதில் உள்ளதை மட்டும் நீ எழுதுனா போதும். அது ஒரு குறிப்பிட்ட நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4 டிஜிட் நீ மட்டும் எழுதுனா 4 எண்கள் மட்டும் நீ என்ன செஞ்சால் போதும் எழுதுனா போதும். ஸோ அதை 2 நீ பண்ணிக்கோ. இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஒன் கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியலிடுக. கொடுக்கப்பட்டிருக்கிற எண்கள் லிஸ்ட் எனி 5 rational numbers between the given rational numbers. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த rational numbersக்கு இடையில 5 rational numbers நம்ம என்ன செய்யணும் விகிதமுறு எண்களை தமிழ்ல விகிதமுறு எண்கள் நம்ம என்ன செய்யணும் பட்டியலிடணும். ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் 2 and 0 -2 மற்றும் 0. இப்போ -2 by 1 நியூமரேட்டர் டினாமினேட்டர் 10 ஆல மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ பாப்பா -20 மேல -20 கீழே வந்து 10. அதே இங்க 0 by 1 ஸோ 10 by 10. ஸோ மேல 0 தான் கீழே வந்து எவ்வளவு 10. ஸோ அப்போ -20 by 10 இருக்கும் 0 by 10 இடையில நம்மளால 5 rational numbers விகிதமுறு எண்களை நம்மளால எழுத முடியும். எதெல்லாம் சொல்லுங்க -19 by 10 அப்புறமா -18 by 10 -17 by 10 -16 by 10 -15 by 10. 1 2 3 4 5. ஸோ 5 விகிதமுறு எண்களை நம்ம செஞ்சோம். எதுக்கு இடையில 0க்கும் -20 by 10க்கும் இடையில -20 by 10ங்கிறது நமக்கு வந்து என்னது குறையன். 0க்கு இந்த பக்கம் இருக்கிற குறையன். ஸோ அது வந்து -1 -2 -3 அப்படியே போயிட்டு இருக்கும். நம்ம இதுக்கு இடையில நம்ம எழுத சொல்லும் போது இதுக்கும் இடையில எழுத சொல்லும்போது அது முன்னால் உள்ளது இருக்கும். So -19 by 10, -18 by 10, -17 by 10, -16 by 10, -15 by 10 are the 5 natural numbers between -2 and 0. இவைகள் -2க்கும் 0க்கும் இடையில் உள்ள விகிதமுறு எண்கள் ஆகும். அதான் இதுதான் ஃபர்ஸ்ட் சம். அப்புறம் ரெண்டாவதுல செகண்ட் சம் தான். ரெண்டாவதுல செகண்ட் சம் -1 by 2 and 3 by 5. So -1 by 2 இங்க 3 by 5. இப்போ என்ன பண்ணலாம் -5 ஆல மல்டிப்ளை பண்ணலாம் 5. அப்ப -5 by 10 -5 by 10 இங்க 3 by 5. So 2 இது 6 இது 10. அப்போ -5 by 10 ல இருந்து 6 by 10 வரைக்கும் 5 விகிதமுறு எண்கள் ராஷனல் நம்பர்ஸ் நம்ம எழுதணும். அப்ப என்ன பண்ணலாம் -4 by 10 -3 by 10 -2 by 10 -1 by 10 0 1 by 10 1 2 3 4 5 0 ஓட கூட நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு அடுத்து எழுதணும் கூட தேவையில்லை. இதுல ஏதாவது நம்பர்ல விட்டுட்டு கூட எழுதணும். இப்போ சார் நான் -4 by 10 எழுதணும் விருப்பப்படல இதை எழுதுறேன். ஏன்னா 6 by 10 முன்னால வரைக்கும் நீ எழுதலாம். ஸோ அப்போ 6 by 10 முன்னால 5 by 10 இருக்கு. ஸோ அப்போ அது வரைக்கும் எழுத முடியும். அப்போ என்ன பண்ணலாம், சில நம்பர்ஸை விட்டுட்டு கூட எழுதலாம். இதே நம்பர்ஸ் நான் இப்படி எழுதணும்னு இல்லை, சில நம்பர்ஸ் நான் விட்டுட்டு கூட என்ன செய்யலாம் எழுதலாம். ஸோ அப்போ -4 by 10 -3 by 10 -2 by 10 -1 by 10 0. அதுக்கப்புறமா 1 by 10 2 by 10 3 by 10 4 by 10 5 by 10 6 by 10. ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, நமக்கு தேவை 5 தான். ஓகே, ஸோ தென் தேர்ட் ஒன் மூணாவது பாருங்க 1 by 4 and 7 by 20. 1 by 4
மற்றும் 7/20. சரிதானா? இப்போ இது என்ன பண்ணலாம்? 15ஆல மல்டிப்ளை பண்ணி 15ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம்? 15/15. ஸோ இப்போ இது 15 ஆயிடும். டினாமினேட்டர் 16. இந்த மாதிரி அங்கே 7/20. ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணி 3. நியூமரேட்டர் 21, டினாமினேட்டர் 16. அப்போ இங்கே 15/60, இது 21/60. இப்போ இது ரெண்டுக்கு இன் பிட்வீன்ல நம்ம என்ன எழுதிடலாமா? 16/60, 17/60, 18/60, 19/60, 20/60. 1, 2, 3, 4, 5. So 5/60க்கும், sorry, 15/60க்கும் 21/60க்கும் in betweenல 5 விகிதமுறு எண்களை நம்ம எழுதிட்டோம். 5 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எழுதிட்டோம். அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது எப்படி பண்ணணும்? இதை டினாமினேட்டரை சேமா கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பிட்வீன்ல உள்ள 5 நம்பர். இது வந்து எக்ஸாக்டா 5 நம்பர்ஸ் தான் வருது. அதுக்கப்புறம் வரல. போன செமஸ்டர்ல எக்ஸாக்டா வரல. கூட கொஞ்சம் கூட நம்பர் நமக்கு இருந்துச்சு. அப்போ நமக்கு விருப்பமான நம்பர் நம்ம போட்டுக்கலாம். அந்த ரெண்டுக்கு இடையில எந்த நம்பர் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இதுவும் அப்படிதான். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்பர் இருக்கு. ஆனால் நமக்கு தேவையான ஒரு 5 நம்பர் மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இன்பிட்வீனில் ரேஷனல் நம்பர்ஸை நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14/5 and 16/3. ஸோ இப்போ இது என்ன பண்ணி இந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க. யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜ் டு ரைட் 2 decimal numbers between 14/5 and 16/3. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள 2 விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தடை யூஸ் பண்ணா? சராசரி மெத்தட், ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ இந்த ரெண்டுக்கு இன்பிட்வீன்லன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னால் ஒரு எக்ஸாம்பிள் சம் நம்ம போன கிளாஸ் போட்டோம். அதில் வந்து 1/2 அதை முன்னாடி எடுத்துட்டு 14/5 + 16/3. ஸோ இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். 14/5, 16/3. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? 1/2 இது ரெண்டுக்கும் 15 எல்சிஎம் எடுத்தோம். அதனால் இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இதை 14/5 3 × 3, 14/5 3 × 3 + 16/3 5/5. ஸோ 1/2 இங்கே பாருங்க 15, இங்கே 12, ரிமைனிங் 1 42. அப்படிதானே? 3ஆல 4 மல்டிப்ளை பண்ணுற 12 வருது. 2 போட்டோம், 1 இருக்கு. ஸோ 1 × 3 3 3 + 1 4. அப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரில் 15 தான், நியூமரேட்டரில் 30 0 3 8. அப்போ நமக்கு என்ன வருது? 42/15 + 18/15. ஸோ ரெண்டு டினாமினேட்டர் சேம் ஆகிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணலாம் பாருங்க. இது ஒரு 2, இது 12 சரிதானா? டிவைடட் பை 15 டிவைடட் பை 15. ஸோ இப்போ இந்த 2 வச்சு இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? 16/15 16/15 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த 14/5க்கும் 16/3க்கும் இன்பிட்வீனில் ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அது என்னது? 61/15. 61/15. இதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம என்ன செய்யணும்? இன்பிட்வீனில் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு நம்பர் இன்பிட்வீனில் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த 14/5 and 61/15 இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க. இதே மாதிரி 1/2 போட்டுக்கோங்க. 14/5 + 61/15. ஸோ இப்போ இதில் எல்சிஎம் நம்ம 15
15 எடுத்துடலாம். அப்புறம் என்ன பண்ணணும், இதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 42 by 15 plus 61 by 15. சரிங்களா? ஸோ இப்போ நியூமரேட்டர் இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 3, இது வந்து ஒரு 10 by 15. சரிங்களா? ஸோ இப்போ 2 ஆல் இதை நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிடுறோம், 103 by 30 அப்படியே 103 by 30. ஸோ இப்போ ஆவரேஜ் மெத்தட் படி இந்த ரெண்டு நம்பருக்கும், இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் இடையில 61 by 15 and 103 by 30 அப்படின்னு ரெண்டு நம்பர் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஆவரேஜ் மெத்தட். அதாவது நம்ம வந்து சராசரி மெத்தட் படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 சம் பார்த்துருக்கோம். ஈஸியாக இது புரியும் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தால கம்பேர் தி ஃபாலோயிங் பவர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், ஒப்பிடுதல். ஸோ நான் எப்படி ஒப்பிட்டு நம்ம வந்து கிரேட்டர் தானா லெஸ் தானா அப்படின்னு நம்ம நினச்சே போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே நான் உனக்கு முந்தின கிளாஸில் நான் சொல்லி தந்தேன். எப்படி கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டரை சேம் ஆக்கிடணும். டினாமினேட்டரை சேம் ஆக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடணும், எது பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம நினச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அதில் ஒரு சம் இருக்குது, அதை சேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர், அது யாருக்குமே போன கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டோம். இப்போ அதுலேயும் ஒரு சம் நம்ம நினச்சே போகிறோம், பார்க்க போகிறோம். ஒரு சம் நீ ஹோம்ஒர்க் சார் கொடுப்பேன், ஒரு சம் மட்டும் இப்போ நம்ம செய்வோம். சரிதானா? இப்போ 9 and 10 புக்கில் 1.1ல் 9 and 10 சம் இப்போ அடுத்தாலும் பார்ப்போம். சரிதானா? அடுத்து பாருங்க, 4th சம். இதில் 2 பார்ட் இருக்கு, 3 பார்ட் இருக்கு. இன்னொரு சம் நீ பண்ணணும். அதே மாதிரி 5th செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் நீ போகணும். அதாவது புக்கில் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் 9 and 10 சம்ஸாக இது இருக்குது. ஸோ கம்பேர் த ஃபாலோயிங் பவர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், ரெண்டு இதையும் ஒப்பிடணும். நம்ம ஏற்கனவே பார்த்து பண்ணிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 4th ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 11 by 5. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 8 ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். -88 by 40, -88 by 40. அது மாதிரி -21 by 8. ஸோ 5 into 5, 5 by 5. ஸோ டினாமினேட்டரில் 40 வந்துடும், நியூமரேட்டரில் 5 10 மைனஸ். அப்போ எது இப்போ -105 by 40 தான் இதை விட குறைய நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், -105 by 40 is less than -88 by 40 அப்படின்னு நினைச்சிடலாம், less than. அடுத்த செகண்ட் ஒன் 2 by 3, 4 by 5. 2 by 3 numerator denominator 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. So 2 into 5 by 3 into 5. So 10 by 15, 4 by 5, 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 12 by 15. So இப்போ இதுல எது பெரிய நம்பர், 12 by 15 தான் பெருசு, 10 நம்பர். அப்போ இது எப்படி எழுதலாம், 12 by 15 is greater than 10 by 15. சரிதானா? 12 by 15 is greater than 10 by 15. அதனால் 10 by 15 is less than 12 by 15. எப்படி வேணாலும் செய்யலாம், மாற்ற வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சம் வந்து இன்னொரு சம் இருக்கு, அதை நீ ஹோம்ஒர்க்காக பண்ணணும். தென் ஃபிஃப்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது புக்கில் வந்து அது 10th சம்மாக இருக்கு. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஏறு மற்றும் இறங்கு வரிசையை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டினாமினேட்டர் சேமா ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன் -17 by 10 இங்கே 20 இருக்கு. ஸோ இதையும் 20ஆக மாற்ற முடியும், இதையும் 20ஆக மாற்ற முடியும். இதில் கீழே வந்து இருக்கு, இதையும் நம்ம 20ஆக மாற்ற முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், 17 by 10 2 ஆல் மல்டிப்ளை மைனஸ் 2. அப்போ நியூமரேட்டர் வந்து -34 by 20. சரிங்களா? அடுத்தது -7 by 5. இது வந்து எப்படி போடலாம், இதை 20 ஆகுனா
4 4. அப்போ மேலே வந்து -28, கீழே வந்து 20. அடுத்து third one 0 by 1 20 20. So 0 by 20. 0 பண்ணிக்கலாம் தேவையில்லை. ஸோ ஒரு ஆர்டர் ஆர்குமெண்ட்ஸ் ஆகும். ஸோ -2 by 4. ஸோ 5 by 5. ஸோ மேலே வந்து -10, கீழே வந்து 20. சரிங்களா? அடுத்தது அப்படியே வச்சுக்கலாம். -19 by 20. சரி, இப்போ இதை பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. -34 is less than -28, is less than -19, is less than -10, is less than 0. சரிங்களா? ஏழு வரிசை சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு நம்ம போறோம். சரிங்களா? இறங்கு வரிசை பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு நம்ம வரோம். சரிங்களா? அப்போ -34 இது வந்து -28 ஓட குறைய இருக்கும். -28 வந்து -19 ஓட குறைய இருக்கும். -19 வந்து -10 ஓட குறைய இருக்கும். -10 வந்து 0 ஓட குறைய இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? -34 by 20 is less than -28 by 20 is less than -19 by 20 is less than -10 by 20 0 0 0 by 20 ஓட 0. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் எவ்வளோ வந்துச்சு? -17 by 20 is less than -7 by 5. அடுத்தது மூணாவது இது வந்து எவ்வளோ வந்துச்சு? இது யாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ -19 by 20 அப்படியே எழுதலாம். அடுத்து is less than 10 by 20, அதாவது -2 by 4. லாஸ்ட் ஒன் 0. சரிங்களா? ஆமாம். இப்போ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நம்ம நோக்கி போயிடும். இது வந்து ஏழு வரிசை. அதே இது இறங்கு வரிசைனா டிசைனிங் ஆர்டர்னா 0 is greater than -2 by 4 is greater than -19 by 20 is greater than -7 by 5 is greater than -17 by 20. -17 by 10. Sorry, -17 by 10. அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். ஸோ இப்படி தான் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். இதில் இன்னொரு சம் இருக்குது. டினாமினேட்டரில் 72 அதை மாற்றி அந்த சமயம் நீ என்ன பண்ணிடணும்? ஹோம்ஒர்க்காக பண்ணிடணும். ஸோ அப்போ இதோட 1.1 எக்ஸசைஸ் முடியுது. மீதி உள்ள பின்னாடி உள்ள சம்ஸ்லாம் உனக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். அது வந்து நீ ஈஸியாக நீயே பண்ணிடலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீ சார்ட்ட கேட்கலாம். ஸோ அப்போ 1.1 முடியுது. அடுத்த எக்ஸசைஸில் 2 ரேஷனல் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறத நீ நினச்சி வீட்டில் வச்சு ஒரு தடவை திருப்பி பார்த்து எழுதி பார்க்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.